Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 47 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம இச்சுகோ பாத்தீங்கன்னா சண்டை வெறித்தனமா போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டைம் இவன் பண்ற அட்டாக்ல 2 பேருமே பின்னாடி தேய்ச்சிக்கிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம 5 நிமிஷத்துக்கு மேல இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் ஒரே ஸ்வாட வச்சு ஆல்மோஸ்ட் அவனோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டான். அவனால கண்டினியூ பண்ண முடியுமாங்கிறதே டவுட் தான். பட் இருந்தாலுமே அவன் விடுற மாதிரி இல்ல. அடுத்த அட்டாக் பண்ண வரும்போது சடனா ஜங்கட்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த டென்ஷன் டாயா மாறிடுவான். என்னாச்சுன்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் மேட்ரை சொல்லுவா, அன்னைக்கு டே ஓவராமா, அதனால அதோட முடிஞ்சது. இனி அடுத்து சண்டை போடணும்னா அடுத்த நாள் தான், அதுக்கு மேல சண்டை போட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணா டோஷிரோ இசுருவோட செல்ல வந்து பார்த்துட்டு இது அதுவா அச்சேன்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதே நேரம் இங்க நம்மால நல்லா ட்ரைனிங் எடுத்தான்ல, சோ இப்ப நல்ல ஒரு குளியல் ஒண்ணு போடுவான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நைட் எது பகல் எதுன்னே தெரியல. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி குளிச்சுட்டு இருக்கும் போது அவனோட காயெல்லாம் சரியாகும். என்னடானா இந்த ஹாட் ஸ்பிரிங் அவனோட காயத்தெல்லாம் சரி பண்ணுது. சூப்பர், இது மேல பட்டதுக்கே சரியாகுதுன்னா அப்ப நான் இதை குடிச்சேன்னா அப்படின்னு எடுத்து குடிச்சிட்டு கிடப்பான். யோரைச்சி பார்த்துட்டு தண்ணி எப்படி இருக்கு என்னன்னு கேட்டவொன்னு ரொம்பவும் சூப்பரும்பான். அப்படின்னா நானும் வந்து குளிக்க வரேன்பா. வேண்டாம் வேண்டவே வேண்டான்னு கதறுன்னு கதறுவான். அவன் எங்க கேப்பா, சட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு குளிக்கிறதுக்கு உள்ள வருவா. அதுக்குன்னு நார்மலா அப்படியே வரமாட்டா, பூனையா மாதிரி தான் வருவா. வந்தவ என்னப்பா நிறைய எதிர்பார்த்த போலம்பா, செப்பல் சிலியா அடிப்பேன்பா. அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த இடத்த பார்த்தா உரஹரா ஷாப்புக்கு கீழே கிசுகே கூட இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்தான்ல அந்த இடம் மாதிரியே இருக்குதுமா. ஆக்சுவலா இந்த இடத்த பார்த்து தான் அந்த இடத்த ரெடி பண்ணியிருக்காங்களாமா. அதனால தான் அப்படியே இருக்குது. யொரைச்சியும் கிசுகேவும் சின்ன வயசுல இருக்கும்போது சீக்ரெட் பிளே கிரவுண்ட் வேணும்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ன்னு கேட்டா அது ஒரு பெரிய கதையா. இவங்க கிட்ஸா இருக்கும்போது டெய்லி இங்க வந்து விளையாடுவாங்களாம். ஆனா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கிசுக்கே 13 கோட் கார்ட் ஸ்குவாட்ஸ்ல போய் சேர்ந்துட்டான். இவ ஸ்டெல்த் ஃபோர்ஸ்ல போய் சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் குழந்தைங்க மாதிரி விளையாண்டுட்டா இருக்க முடியும். அதனால அவங்க இந்த இடத்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது டப்புன்னு மனுஷியா மாறிடுவாளா. நம்ம பையன் பார்த்துட்டு பதறிடுவான். ஏமா கொஞ்சம் சொல்லிட்டு மாறு, இப்படி எல்லாம் ஓப்பனா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காதுன்னு. அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம பையலுக்கே ஒரு விஷயம் புரியுது, கிசுக்கே வந்து ஒரு சோல் ரீப்பர்னு. ஏதோ ஒன்னு ஸ்டேஞ்சா இருக்கேன்னு முன்னாடியே யோசிச்சான். இப்ப கரெக்டா போச்சு. ஏன்னா சோல் சொசைட்டியை பத்தி அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம அவன் ஸ்குவாடும் வச்சிருக்கான். சரின்ட்டு கிசுகேவை பத்தி இன்னும் டீடைல்ஸ் கேட்டா அவன் இதுக்கு முன்னாடி ஸ்குவாட் 12ஓட கேப்டனா இருந்தவனாமா. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவன் தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதுக்கு ஃபர்ஸ்ட் சீஃபா இருந்தவனு இவன் தான். இந்த அளவுக்கு அவன் பெரிய ஆளான்னு கேட்டு நம்மால மிரண்டுருவான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவன் கக்கூசுல உட்காந்து முக்கிட்டு இருப்பான். எல்லாம் டெசாய் கொடுத்த அந்த தேவாங்க மருந்து தான். ஏன் இப்படி ஆச்சுன்னு வேற யோசிச்சுட்டு இருப்பான். அவன் உள்ள உட்காந்துட்டு கதறிட்டு இருப்பான், ஏன்டா என்னைய கொல்ல பாக்குறியாடான்னு. தேவாங்கு மருந்து இவ்வளவு வேகமா வேலை பாக்குதா அப்படின்னா இனி ஆம குஞ்சு மருந்து தான் கொடுக்கணும். நான் அடுத்த மருந்து பார்க்க போறேன்ட்டு கிளம்புவானா. கிசுக்கே கன்ஃபார்ம் நீ என்னைய கொல்ல தாண்டா போறேன்னு கதறிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்கன்னு முழிப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஜின் இச்சிமாரு இசுருவை ஜெயில இருந்து காப்பாத்தி கூட்டு போனால இடையில டோஷிரோ வந்து பிளாக் பண்ணிடுவான். நினைச்சேன் இந்த வேலையை நீ தான் பண்ணிருப்பேன்னு. ஏன்னா கிராவோட செல்ல உள்ளுக்குள்ள இருந்து உடைச்சுக்கிட்டு வரல, வெளியில இருந்து அன்லாக் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையுமே சீக்கிரட்டா பண்ணணும்னா எதுக்காக நீ இப்படி ஓப்பனா பண்ணிட்டு இருக்க, எந்த தடயமும் இல்லாம எல்லாத்தையுமே அழிச்சிருக்கலாமேன்னு கேட்பான். அவன் சிரிச்சுக்கிட்டே நான் எல்லாத்தையுமே வேணும் தான்ப்பா பண்ணேன்பா. டோஷிரோக்கு என்ன ஒரு நிம்மதினா, எப்படியும் ஹினாமாரி வந்து இவங்கிட்ட சண்டை போட போறா, அதுக்கு முன்னாடி நம்ம பையன் வந்துட்டான், எப்படியும் அவளாலலாம் இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ அவ வர்றதுக்கு முன்னாடியே நான் உன்னைய கொல்ல போறேன் அப்படின்னு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். ஆனா அதுக்குள்ள ஹினாமாரி அங்க வந்துருவா. வந்தவ ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்பா. உன்னை டோஷிரோ பதறுவான். வேண்டாம் இச்சிமாரு கிட்ட சண்டைக்கு போகாத, அவன் உன்னை விட பவர்ஃபுல்லும்பா. கேட்காம சண்டைக்கு தான் போவான்னு நினைச்சேன். ஆனா அவ கத்திய டோஷிரோ கழுத்துல வச்சு இது என் கேப்டனுக்காகம்பா. அவனுக்கே ஒன்னும் புரியல என்ன இவ உளறிட்டு இருக்காளேன்னு. அதாவது இவன் தான் கேப்டனை கொண்டானாமா. நான் எல்லாத்தையுமே ஐசன் லெட்டர்ல படிச்சிட்டேன்னு வேற சொல்லுவா. அதுல என்ன எழுதி இருக்கும்னா, ரூக்கியாவை போட்டு தள்ளுறதெல்லாம் மேட்டரே இல்ல, அவ ஜஸ்ட் ஒரு பகடக்காய் தான். இந்த மாதிரி போட்டு தள்ளுறதுக்கு ரெடி பண்ணாதான் முக்கியமான ஒரு விஷயத்தை திருட முடியும். அது வேற ஒன்னும் இல்ல, சோக்கியோக்கு. அதான் எக்ஸிகியூஷன் அப்போ யூஸ் பண்ணுவாங்களே அந்த கத்தி. அதை நார்மல் டைம்ல சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காது. ஆனா சீலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 1 மில்லியன் ஸ்வாட் பவருக்கு ஈக்குவல் அந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் பவர் இருக்குது. அதுல டக்கான்னு ஒரு எக்ஸிகியூஷன் ஸ்டாண்ட் ஒன்னு இருக்குது. அதுக்கு பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் பவர் இருக்குது. எதுக்குன்னா ஸ்வாடோட பவரை பிளாக் பண்ற அளவுக்கு. ஒரு சோல் ரீப்பரை அந்த டக்கால புடிச்சு வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த சோக்கியாக்கு ஸ்வாடோட பவர் பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாகும். இந்த பவரை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு எக்ஸிகியூஷனையே பிளான் பண்ணியிருக்கானுங்க. இந்த வேலையை பார்த்தவனோட எண்ணம் இந்த சிரட்டையை மட்டும் அழிக்கிறது இல்ல, மொத்த சோல் சொசைட்டியுமே அழிக்கிறது. அது யாரு அப்படின்னு கேட்டா அது டோஷிரோவாமா. இதை கேட்டுட்டு அவனுக்கே ஷாக் ஆகும், என்ன இவ
வளரிட்டு இருக்கான்னு. இதை ஐசன் எப்போ கன்ஃபார்ம் பண்ணான்னா அவனை ஈஸ்டர்ன் வாலுக்கு இன்னைக்கு நைட்டு கூப்பிட போறானாமா. எதுக்குன்னு அவன் பிளானை ஸ்டாப் பண்ணுன்னு. ஆனா அந்த இடத்துல அங்கதானே செத்து போனான். அப்போ நீ தான் அவனை கொண்டிருக்க. இஃப் சப்போஸ் என்னால அவனை கொல்ல முடியலன்னா நீ தான் அவனை கொல்லணும். ஏன்னா இதான் என் கடைசி ஆசை. நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் அப்படின்னு இவ சொல்ல சொல்ல அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் என்ன பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் திட்டுவான், நீ என்ன லூசா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் செத்ததுக்கு அப்புறம் உன்னையும் சண்டை போட சொல்லுவானா. அவனாலேயே முடியலன்னா உன்னால எப்படி முடியும்? ஐசன் ஒண்ணு அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல, ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சண்டை போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு அவன் கோலையும் இல்ல, அவனால முடிக்க முடியாததை அவனோட சபார்டினேட்டை வச்சு முடிக்க சொல்றது. இப்படி என்ன சொன்னாலும் அவ கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா லெட்டர்ல அப்படித்தானே எழுதி இருக்குது. அது மட்டும் இல்லாம அது ஐசனோட ஹேண்ட் ரைட்டிங் தான். அந்த லெட்டரை அவன் எப்ப எழுதினான்னு கூட அவளுக்கு தெரியும். அவளுக்குமே அதை நம்ப வேண்டாம் தான் தோணுது. பட் கேப்டன் ஐசன் அதான சொல்லியிருக்காருன்னு அழுதுகிட்டே குருட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு இருப்பான். ஏன்னா அவளுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே டோஷிரோவும் இவளும் அக்கா தம்பி மாதிரி இருந்திருக்காங்க. இப்ப திடீர்னு அவனை கொல்ல சொன்னா அழுதுகிட்டே தானே சண்டை போடுவா. அவனுக்கு புரிஞ்சு போச்சு அவ ரொம்ப அப்செட்ல இருக்கா, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா ஐசன் இப்படி எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்ல. எவனோ ஒருத்தன் லெட்டர்ல விளையாண்டு இருக்கான். ஏன்னா அப்பதானே ஹினோ மாதிரியும் இவனும் அடிச்சுக்கிட்டு சாவாங்க. ஒருவேளை இது இச்சுமாரு வேலையான அவனை பார்த்தா அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். புரிஞ்சு போச்சு, இந்த வேலையை பார்த்ததும் நீதானா, கொய்யால உன்னை விடமாட்டேன்னு அட்டாக் பண்ண வருவான். குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி இவ வேற குறுக்க வந்துட்டு இருக்கான். ஒரே அடி செவனில அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவான். இச்சுமாரு கிண்டல் பண்ணுவான், ஐயோ பாவம், ஏன்பா இப்படி கொடூரமா நடந்துக்கிற பாரு, உன்னால அவன் மயங்கிட்டான்பா. அப்போ ஒரு மீட்டிங்ல ஐசனை பார்த்து வில்லத்தனமா இவன் டயலாக் எல்லாம் அடிச்சுட்டு போனான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா உனக்கு ஐசன் மட்டும் பத்தாது, ஹினோ மாதிரியும் கொல்ல முடிவு பண்ணிட்டியா, உன்னால தான்டா அவ கை ரத்தக்கரையா இருக்குது, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்பா. இச்சிமாரு அப்பவும் மெயின்டைன் பண்ணுவான், என்னப்பா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலம்பா. அவன் ஆல்ரெடி சொல்லியிருந்தான், உன்னால ஹினோ மாதிரிக்கு ஒரு சொட்டு ரத்தம் வந்தாலும் உன்னை நான் கொன்றுவேன்னு சொன்னேன். இப்ப அவளுக்கு ரத்தம் ஆறே ஓடுது, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு வெறித்தனமா சண்டைக்கு ரெடி ஆவான். சோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் மாசா சண்டை நடக்க போகுது. அந்த சண்டையில யார் யார் மண்டை உடைய போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.